வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம ஹைதராபாத் மிர்ச்சி சலான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது எள்ளு நிலக்கடலை பேஸ் பண்ணி செய்யற ஒரு சால்னா, ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. முதல்ல மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்துக்கோங்க. இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கடலை நல்லா வறுபட்டதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். இது கருப்பு எள்ளு. அடுத்ததா நம்ம வெள்ளை எள்ளு சேர்க்க போறோம். 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வறுபட்டதும் கடைசியா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவும் நல்லா வறுபடணும். ஸோ எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த டிஷ்க்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கோகனட் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ட்ரை கோகனட் இருந்தால் ட்ரை கோகனட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. ஆறுனதும் மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. மசாலா ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததான் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்காவது ஆயில் விடுங்க. அதில் நம்ம பச்சை மிளகாயை வறுத்தெடுக்க போகிறோம். ஒரு 6-7 பச்சை மிளகாயை நல்லா விதையெல்லாம் நீக்கிட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. இந்த சால்னா உங்களுக்கு கொஞ்சம் காரமாக வேணும்னா இந்த பச்சை மிளகால விதை எடுக்க வேண்டாம். இல்லைனா விதை எடுத்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை வெளியே எடுத்துக்கலாம். இதோட நம்ம கொஞ்சம் ஆயிலையும் எடுத்து வைக்க போறோம். மிச்சம் இருக்கிற எண்ணெயில ஒரு 10-15 முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுபட்டதும் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை. நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் இஞ்சி பூண்டை வதக்கிக்கோங்க. அடுத்ததா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள். இதெல்லாம் இப்ப நல்லா வதக்கிக்கோங்க. இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுங்க. எல்லாம் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த மசாலாவை ஆட் பண்ண போறோம். மசாலா நல்லா கலந்துருச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சால்னா தண்ணியா வேணும்னா ஜாஸ்தி தண்ணி ஆட் பண்ணுங்க. இல்லைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஒரு மூடி போட்டு குக் பண்ண போறோம். நல்லா எண்ணெய் மிதந்துட்டு வரணும். அது வரைக்கும் இதை மூடி போட்டு குக் பண்ணுங்க. நம்ம சால்னா நல்லா எண்ணெய் மிதக்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த மிளகாயும் கொஞ்சமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆயிலையும் இதோட சேர்த்துருங்க. இது மிளகா வறுத்த ஆயில்ங்கிறதுனால நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். நம்ம சால்னா மணக்க மணக்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.